டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் பாலிட்டி குரூப் 1ல 40 கொஷின்ஸ், குரூப் 2 அண்ட் குரூப் 4ல 15 கொஷின் கேட்குறாங்க. அதில் கேட்கக்கூடிய அனைத்து கொஷினுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுற விதமாக நம்ம அகாடமியில் ஒன் ஷாட் எம்சிக்யூ வித் பாலிட்டி அப்படிங்கிற கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 3000+ எம்சிக்யூ வித் டீடைல்டு ஆப்ஷனல் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் 22 கிளாஸஸ் 5+ டெஸ்ட் சீரிஸ் அண்ட் ஹார்ட் காப்பி ஆஃப் புக் உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிடுவாங்க. இந்த கோர்ஸோட ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சிலபஸ் கவரேஜ், ஸ்ட்ராங் ரிட்டென்ஷன் பவர் அண்ட் அக்யூரசி அண்ட் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்ல கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினுக்கும் அக்யூரேட்டா அவங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஃபார் ஃபர்தர் டீடைல் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஸ் இந்தியாஸ் மாவோயிஸ்ட் இன்சர்ஜென்சி ஃபைனலி ஓவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் இந்த மாவோயிஸ்ட் நக்சலைட் இந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸோட இன்சர்ஜென்சி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா நம்ம எலிமினேட் பண்ணிட்டோமா அப்படிங்கிறத கேட்குறாங்க. சரியா? ஸோ இந்த மூமெண்ட்டோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சாரு மசும்தாருக்கு தான் நம்ம போகணும். 1967 டார்ஜிலிங் மாவட்டத்துல நக்சல்பாரி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு பெங்கால்ல. சரிங்களா? அந்த நக்சல்பாரி அப்படிங்கிற இடத்துல விவசாயிகள்லாம் சேர்ந்து சாரு மஜும்தார் தலைமையில ஒரு போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் பிற்காலத்துல வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு இயக்கமா மாறி நக்சலைட் அப்படிங்கிற பேரை கொண்டு வர்றதுக்கான காரணமாகவும் இருந்துச்சு. அந்த சாரு மசும்தார் அவர்கள் என்ன ஒரு கொள்கையை பின்பற்றாருன்னா, மார்க்சிய லெனினிச ஐடியாலஜியை வந்து ஃபாலோ பண்றாரு. ஸோ அவரு ஒரு மிக்சர் ஆஃப் ஐடியாஸ், மாவோ ஜெடாங், சைனாவோட மாவோ ஜெடாங், மார்க்சிசம், லெனினிசம் இது எல்லாத்தோட மிக்ஸ்டு ஐடியாலஜி வந்து சாரு மசும்தார் வந்து ப்ரொபோஸ் பண்றாரு. அவருடைய கொள்கைப்படி பார்க்குறப்ப கிராமப்புறங்கள்ல நிலம் இல்லாத விவசாயிகள் தான் கையில ஆயுதங்களை ஏந்தி அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு போராட்டத்தை பண்ணி ரெவல்யூஷனை கொண்டு வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை விவசாயிகள் தலைமையில ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கையா இருக்கு. சரிங்களா? கம்யூனிஸ்ட் ஐடியாலஜிலேயே மேஜர் டாக்கிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரெவல்யூஷன் மூலியமா கவர்மெண்ட் சேஞ்சை கொண்டு வந்து அந்த கம்யூனிஸ்ட் ஆட்சியை வந்து உருவாக்குறது தான் வந்து அவங்களோட அப்ஜெக்டிவாவே இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த பேசிஸ்ல தான் அவருமே அவரோட ஐடியாலஜி ஸ்ப்ரெட் பண்றாரு. இவரு என்ன சொல்றாருன்னா, விவசாயிகள் தான் அந்த ஆர்ம்டு ஸ்ட்ரகிளை வந்து எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த மூமெண்ட்ல நிறைய தலைவர்கள் வந்து சேர ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸுமே அதுல வந்து ரெக்ரூட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் முப்பால லக்ஷ்மண ராவ் அப்படிங்கிற அவரு என்ன சொல்றாருன்னா, சிபிஐ அப்படின்னு சொல்லி மாவோயிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார். ஓகேங்களா? அவங்களதான் நம்ம மாவோயிஸ்டுகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த மாவோயிஸ்டுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மிலிட்டரி ட்ரைனிங் எடுத்தவங்களா இருப்பாங்க. கொரில்லா முறைப்படி வந்து சண்டை போடக்கூடியவங்களா இருப்பாங்க. நம்ம விடுதலை புலிகள் கிட்ட போய் பாம்லாம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத கத்துக்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த ஐஇடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான பாம்லாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத கத்துக்கிட்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா இருந்துச்சு. அவங்களோட வளர்ச்சியை நம்ம எப்படி கணக்கிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆயுதம் ஏந்தி போராடக்கூடிய குழுக்களா இருக்கக்கூடிய இவங்க எவ்வளவு பேரை ஒரு வருஷத்துக்கு வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். இனிஷியலா இந்த 2000லேருந்து இந்த 2010, 15 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து கொஞ்சம் இன்டென்ஸா தான் இருந்துச்சு. ஒவ்வொரு வருஷமும் நிறைய செக்யூரிட்டி பர்சனல்ஸ கொல்றது, முக்கியமான அதிகாரிகள கொல்றது, அதுக்கப்புறமா கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள வந்து நீங்க போலீஸ் கிட்ட வந்து இன்ஃபார்மரா இருக்கீங்க அப்படின்ற காரணத்துக்காக அவங்கள வந்து கொல்றது, இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருந்தவங்க தான். அதன் பிறகு அரசாங்கம் தரப்புல இருந்து நிறைய நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பிச்சதுனால கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாவோயிஸ்ட் நக்சலைட்டுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது கம்மியாக ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவோட பார்டர்ல இருந்து நேபாள் பார்டர் வரைக்கும் பல மாவட்டங்கள்ல நக்சலைட்டுகளுடைய ஊடுருவல் அதிகமாக இருந்துச்சு. நக்சலைட் மாவோயிஸ்டுகளுடைய ஊடுருவல் அவங்களெல்லாம் நம்ம ரெட் காரிடார் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னே நம்ம சொல்லுவோம். இந்த பல மாவட்டங்கள் வந்து இந்த மாவோயிஸ்டுகள்னால பாதிக்கப்பட்டிருந்தப்ப அதுக்கப்புறமா தான் அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் காரணமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த நக்சலைட் மாவோயிஸ்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம எலிமினேட் பண்ணிக்கிட்டே வரோம். அதோட ஒரு ஃபைனல் நெயில் இந்த காஃபின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு இறுதி நடவடிக்கையாக கொண்டு வந்ததுதான் ஆபரேஷன் ககார் அப்படிங்கிறது. ஆபரேஷன் ககார் அல்லது ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றோம்.
இந்த ஆபரேஷன் ககார் அல்லது ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது 2024ல மத்திய அரசாங்கம் வந்து இந்த ஒரு ஆபரேஷனை வந்து கொண்டு வராங்க. எதுக்காகன்னா ஃபைனல் எலிமினேஷன் ப்ராசஸ் ஆஃப் மாவோயிஸ்ட் அண்ட் நக்சலைட்ஸ் அப்படிங்கிறது தான். சரியா? லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல டோட்டலா அவங்கள வந்து வைப் அப் பண்ணணும். டோட்டலா அவங்கள எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஆபரேஷன் தான் இந்த ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது. இந்த ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கனால தான் என்ன சொல்றாங்க, இந்தியாவுல இந்த மாவோயிஸ்ட் பிரச்சனை அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் கூட இங்க வச்சிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான காரணங்கள்னால இந்த மாவோயிஸ்டுகள், நக்சலைட்டோடைய அந்த ஆதிக்கம் கம்மியாயிக்கிட்டே வருது. ஒரு காலகட்டத்துல நம்ம பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னா, மாவோயிஸ்ட் அண்ட் நக்சலைட்ஸ் ஆர் த சிங்கிள் மோஸ்ட் கிரேட்டஸ்ட் இன்டர்னல் செக்யூரிட்டி த்ரெட் டு திஸ் நேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்தியாவுடைய உள்நாட்டு பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கிறது யாருன்னா இந்த மாவோயிஸ்டுகளும் நக்சலைட்டுகளும் தான் அப்படிங்கிறத நம்ம பிரதமரே சொல்லியிருக்காரு. அப்ப எதனால இவங்க வந்து டவுன்ஃபால் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல எந்த ஒரு ஆர்கனைசேஷனா இருந்தாலுமே அதுல உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது இருக்கும். கரெக்டா? சோ அதே மாதிரிதான் இங்கேயுமே மாவோயிஸ்டுகள், நக்சலைட் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஐடியாலஜி பேசிஸ்ல நிறைய வேறுபாடுகள் வந்து இருக்கு. யங்ஸ்டர்ஸ் வர வர அவங்க புது ஐடியாலஜிஸை வந்து இன்ஃபியூஸ் பண்றாங்க. இதனால நம்ம அந்த ஆர்கனைசேஷனே கிட்டத்தட்ட 40 குரூப்ஸா வந்து பிரிஞ்சு கிடக்கு. ஓகேங்களா? சோ எப்பயுமே யுனைட்டடா இருந்தாதான் டிஃபீட் பண்றது கஷ்டம். பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்தா ஈஸியா டிஃபீட் பண்ணிடலாம். அதுதான் இங்க நடந்திருக்கு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, ஆயுதம் தாங்கி போராடக்கூடிய குழுக்களா இருக்கனால அரசு தரப்புல இருந்து முக்கியமான டீம்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஆந்திர பிரதேஷ் வந்து கிரே ஹவுண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி ட்ரெயின்டு மிலிட்டரி பெர்சனல்ஸா இருப்பாங்க. அவங்க ஊர்ல இருந்து அந்த மாவோயிஸ்டுகளை எலிமினேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் அடுத்தது பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி அரசு தரப்புல இருந்து ஆபரேஷன்ஸ் போட்டு போட்டு என்ன பண்றாங்க, அந்த மாவோயிஸ்டுகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து டிஃபீட் பண்ணிக்கிட்டே வராங்க. அடுத்தது இந்த மாவோயிஸ்டுகள் மத்தியிலேயே வந்து பாத்தீங்கன்னா ட்ரைபல் வெர்சஸ் நான் ட்ரைபல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும். என்ன ட்ரைபல் வெர்சஸ் நான் ட்ரைபல் அப்படின்னா, அந்த மாவோயிஸ்டுகள் ஆர்கனைசேஷன்ல சண்டை போடக்கூடிய நபர்கள் எல்லாருமே ட்ரைபல் பீப்புளா இருப்பாங்க. சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் இந்த ரீஜன்ல இருந்து வரக்கூடிய ட்ரைபல் பீப்புள்கள் தான் என்ன பண்றாங்க, சண்டை போடக்கூடிய பீப்புள்களா இருக்காங்க. லீடர்ஷிப்ல இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாருமே நான் ட்ரைபல் பீப்புளா இருக்காங்க. அப்ப இந்த கான்ஃபிளிக்ட் வந்து பெருசா இருந்துச்சு மாவோயிஸ்டுகள் மத்தியில. ஏன்னா சண்டை போடுற இடத்துல ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க. அவங்களோட உரிமைகளை பேசுறோம்னு சொல்லிட்டு நான் ட்ரைபல் பீப்புள் என்ன பண்றாங்க, சண்டை போடாம சேஃபான இடத்துல இருக்காங்க, லீடர்ஷிப் பொசிஷன்ல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டரா வந்து இருந்துச்சு. அண்ட் தென் லாஸ்டா பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இந்த லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அதிகமா இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்குள்ள போக 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 மக்களும் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, அந்த மாவோயிஸ்டுகள் பக்கம் போகாம அரசு பக்கம் நகர ஆரம்பிச்சுட்டாங்க. அதிக நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸை ஓபன் பண்றது, ஏடிஎம்களை ஓபன் பண்றது, பேங்க்குகளை வந்து ஓபன் பண்றது, கடன்களை வழங்க ஆரம்பிக்கிறது, செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி ஒரு ப்ரோஆக்டிவான வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸை நம்ம கன்ஸ்ட்ரக்டிவ் ஆக்டிவிட்டிஸை வந்து எடுத்துட்டு போறப்ப பீப்புள் என்ன பண்றாங்க, அரசு பக்கம் வந்து நிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுவுமே ஒரு காரணம் தான் இந்த மாவோயிஸ்ட் நக்சலைட்டுகள் வந்து தோல்வி அடையறதுக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ், இந்த மாதிரியான ரீசன்ஸ்லாம் தான் இந்த ஆர்டிகல்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா டெரரிசம் அப்படிங்கிறது நமக்கு மெயின் சிலபஸ்ல முக்கியமான ஒரு டாபிக்கா இருக்கு. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நிறைய இடத்துல கோட் பண்ணி காட்டலாம். சரி, நன்றி.